ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இது வெறும் டயலாக் மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் இது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்தா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த தாட்ஸே நம்மளோட அழிவுக்கு காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு யங் மேன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. அந்த டைம்ல யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் நடந்த கிளினிக்கல் ட்ரக் ட்ரையல்ல வாலண்டியரா ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த கிளினிக்கல் ட்ரையல்ல ஒரு புது ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த ட்ரையல் நடந்துச்சு. அதுலதான் அந்த யங் மேன் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அந்த ட்ரையல்ல கலந்துகிட்டவங்கள 2 குரூப்பா பிரிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அந்த உண்மையான ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. 2வது குரூப்புக்கு சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்க. அந்த யங் மேன் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 2வது குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட இருந்தது சுகர் கோட்டட் பில்ஸ். தன்னோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த டேப்லெட்ஸ் ஹெல்ப் பண்ணுன்னு அவருக்கு கொடுத்திருந்த எல்லா டேப்லெட்ஸையும் டெய்லி ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சில பிரச்சனையால பெரிய சண்டை வந்திருக்கு. டிப்ரெஷன்ல அவர் வீட்டு பக்கத்துல இருந்த பார்க்குக்கு போய் அங்க இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் கையில இருந்த 29 மாத்திரையையும் மொத்தமா சாப்பிட்டு இருக்காரு. அந்த எல்லா டேப்லெட்டையும் சாப்பிட்ட வித்தின் அ மினிட்ல அவரோட பாடி ரியாக்ட் ஆகுது. அவரோட பார்வை பிளர் ஆகுது. உடம்பு ஃபுல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. பயத்துல அவரே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் அவர்கிட்ட என்ன டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னு விசாரிக்கிறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டை மொத்தமா சாப்பிட்டதா சொல்லியிருக்காரு. அந்த ட்ரையல் கிளினிக்க கான்டாக்ட் பண்ணி அங்க இருக்க சூப்பர்வைசர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவர் சாப்பிட்டது உண்மையான ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் இல்ல, சுகர் கோட்டட் பில்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவர் தான் உண்மையான டிப்ரெஷன் டேப்லெட்டை சாப்பிடலையே, அப்புறம் ஏன் அவரோட பாடி ரியாக்ட் ஆச்சுன்னு? அதுக்கு காரணம் அவர் சாப்பிட்ட டேப்லெட் இல்ல, அவரோட பிரெயின். இதுதான் நொசிபோ எஃபெக்ட். ஒரு விஷயம் டேஞ்சர்னு நாம எப்போ ஸ்ட்ராங்கா நம்புறோமோ நம்மளோட பிரெயின் டேஞ்சர் சிக்னலை ரிலீஸ் பண்ணும். கார்டிசால், அட்ரினலின் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை நம்ம பாடி ஃபுல்லா சென்ட் பண்ணும். அப்போதான் நமக்கு ஸ்வெட் ஆகும், பாடி ஷேக் ஆகும், ஈவன் கொலாப்ஸ் கூட ஆகலாம். இந்த ரியல் பிசிக்கல் சேஞ்சுக்கு காரணம் நம்மளோட பிரெயின் மட்டும்தான். அதுதான் அந்த யங் மேனுக்கும் நடந்துச்சு. ஓவர் டோஸை எடுத்து சாக போறதா அவர் ஸ்ட்ராங்கா நம்பினதால அவரோட பிரெயின் ட்ரிகர் பண்ணி நிஜமாவே அது நடக்க போற மாதிரி பண்ணிருச்சு. டாக்டர்ஸ் இந்த உண்மையை அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட பாடி மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. சோ எந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோமோ கண்டிப்பா அது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.